குழுமி இருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நமஸ்காரம். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு திவ்ய தேச பிரபந்தங்கள் என்பது. அதற்கு முன் குழுவினரை அறிமுகப்படுத்த விளைகிறேன். திருமதி வேதவதி ராமானுஜம், திருமதி சுசீலா ஸ்ரீதர், திருமதி கீதா முரளி, திருமதி பகவதி ராமச்சந்திரன், சகோதரி கனகா, வயலின் சகோதரி கமலா, வீணை திருமதி ஜெயஸ்ரீ குமார், மிருதங்கம் அனிருத், நான் மஞ்சுளா நரசிம்மன். இவற்றை எங்களுக்கு கற்பித்த ஸ்வர்கவாசி திருமதி பத்மா வீரராமன் அவர்களுக்கு இதனை சமர்ப்பிக்கிறோம். எம்பெருமானிடத்தில் ஆழங்காற்பட்ட மனதுடைய ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கஷேத்திரங்களை திவ்ய தேசங்கள் என போற்றுகின்றோம். அவை பிரபலமாக 108 என்று அறியப்படுகின்றன. அவற்றில் 2 தவிர, திருப்பார்கடல் பரமபதம் தவிர மற்றவை நம் பாரத தேசத்தில் உள்ளன. வாழ்நாளில் இவை அனைத்தையும் தரிசிக்க வேண்டும் என்ற அவா ஒரு மரபாகவே உள்ளது. ஆனால் நாம் திவ்ய தேச யாத்திரை செல்லும்போது எவ்வளவு குறுகிய காலத்தில் எவ்வளவு அதிகமான கஷேத்திரங்களை சேவிக்கலாம் என்ற கணக்கெடுப்பிலேயே ஆர்வமாக உள்ளபடியால் ஒவ்வொரு கஷேத்திர மகிமை, எம்பெருமான் பிரபாவம், அர்ச்சாவதார ரூபம் யாவற்றையும் பற்றி வெகு சீக்கிரம் மறந்துவிடுகிறோம். அதையே நாம் திவ்ய தேச பிரபந்த பாசுரங்களுடன் சேர்த்து அனுபவித்தோமானால் அவை நம் மனதை விட்டு அகலாம். அதற்கான ஒரு சிறு முயற்சியே இந்த நிகழ்ச்சி. கால சுருக்கம் காரணமாக முக்கியமான அருகில் உள்ள சில திவ்ய தேசங்களை பற்றிய பாடல்கள் மற்றும் குறிப்புகளோடு வழங்க இருக்கின்றோம். தேசிக பிரபந்தம், பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் அஷ்ட பிரபந்தம் மற்றும் ராமானுஜ நூற்றந்தாதிலிருந்து சில பாடல்களை வழங்க இருக்கிறோம். திருமாலின் திவ்ய தேசங்களில் முதன்மையானது திருவரங்கம் எனப்படும் ஸ்ரீரங்கம். கோவில், திருமலை, பெருமாள் கோவில் என்று பிரதானமாக சொல்லப்பட்ட 3 நூல் தலையானது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் பெரிய கோவில். பூலோக வைகுண்டம், போகமண்டகம் என்று போற்றப்படும் இத்தலத்தை அண்டர்கோன் அமரும் அணியரங்கம் என்றும், தென் திருவரங்கம், செழுநீர் திருவரங்கம் என்றெல்லாம் ஆழ்வார்கள் போற்றுகின்றனர். இத்தலம் 11 ஆழ்வார்களால் பாடப்பெற்ற திருத்தலம். இங்கு எல்லாமே பெரியவை. பெரிய கோவில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, தளிகைக்கு பெரிய அவசரம் என்று பெயர், வாத்தியத்திற்கு பெரிய மேளம், அரங்கனுடைய மாமனாரோ பெரிய ஆழ்வார், பட்சணர்கள் பெரிய திருப்பணியாளர்கள், கருடன் பெரியவர், ஆச்சான் பிள்ளையே பெரிய வாச்சான் பிள்ளை, ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வுலகில் மாந்தரெல்லாம் தன்னை கண்ணார கண்டு தன் பேரழகை அள்ளி பருகி கழிப்பெய்த தானே ஒரு அரங்கத்தை தெரிவு செய்து பள்ளி கொண்ட இடம்தான் ஸ்ரீரங்கம். இவ்விடம் தமிழில் திருச்சீரங்கநாதன் பள்ளியாகி அவ்விதமே அழைக்கப்பட்டு காலப்போக்கில் திருச்சிராப்பள்ளியாகி தற்பொழுது திருச்சி ஆகிவிட்டது. இப்பொழுது நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் தியான ஸ்லோகம், அடுத்தது தேசிக பிரபந்தத்திலிருந்து ஒரு பாடலும், தொண்டரடிக்குடி ஆழ்வாரின் திருமாலையிலிருந்து ஒரு பாசனமும் இடம்பெறுகின்றன. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே.
வண்டின முரலும் சோலை என்ற தொண்டனடி பொடியாழ்வாரின் பாசுரம் தோடிறார். வண்டின முரலும் சோலை மைதீனம் ஆகும் சோலை வண்டின முரலும் சோலை மைதீனம் அடுத்து வருவது திருவேங்கடம் எனப்படும் திருப்பதி. திருமலை ஆதிவராக கஷேத்திரம் என்று அறியப்படும். இங்கு வாசம் செய்யும் ஸ்ரீனிவாசன் எத்தனையோ பிறவிகளாக தீர்க்க இயலாத தொடர்ந்து வரும் பாவங்களை தீர்ப்பவன். ஆகவே வல்வினைகள் தீர்க்கும் திருமால் என்கிறார் குலசேகர பெருமான். இது தேவாதி தேவர்களும் அரம்பையரும் வணங்கும் கோவில். ஒரு படிக்கல்லாகவாவது ஒரு கோவில் வாசலில் கிடக்க மாட்டேனா என்று ஆழ்வார் ஏகுகிறார். உலக பிரசித்தி பெற்ற கலியுக திருத்தலம். குலசேகர ஆழ்வாரின் காப்பிராக பாசுரம் தொடர்ந்து பெரியாழ்வாரின் ரேவதி ராக பாசுரம் இடம்பெறும்.
மற்ற தளத்தில் உள்ளது போல ஞான முத்திரையின்றி தம் நெஞ்சில் கை வைத்து எழுந்தருளியுள்ளார். விமானம் புண்ணியகோட்டி விமானம். இங்கு செய்யும் ஒரு புண்ணியம் கோடியாக புண்ணியடையும் என்பது ஐதீகம். பக்கவர் காமூர் காஞ்சி, நகரேஷு காஞ்சி என்றெல்லாம் போற்றப்படும் தலம். பெருமாள் பேரருளாளன், தேவாதிராஜன், வரதராஜன், தேவெருமாள் என்று பிரசித்தமாக அறியப்படுபவர். இந்த கோவிலின் 5ஆம் பிராகாரத்திற்குள் தான் ஸ்ரீ ஆளவந்தார் ராமானுசரை முதலில் கண்டு முதல்வர் இவர் என்று குயில கட்டாட்சித்தார். தொடர்வது நம்மாழ்வாரின் உயர்வர உயர்நலம் என்னும் ஹம்சத்வனிராக பாசுரம். அடுத்தது 2ஆம் திருவந்தாதி பாசுரம் அத்தியூரான் புள்ளியொருவன் அட்டானகா. பெரிய பிரார்த்தனை ஸ்தலம். இத்தலத்தை பற்றிய 3 திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் தொடர்கின்றன.
திருவாக்கு திருப்பதி என்று அழைக்கப்படும் நம் திருவல்லிக்கேணி. வைணவ தலங்களில் முக்கிய மூன்றான ரேகடம், அரங்கம், கட்சி என முத்தன பெருமாள்களும் எழுந்தருளியிருப்பது இங்கு எழுந்தருளியிருப்பது ஒரு சிறப்பு. பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. வேதவியாசரின் சீடர் ஆத்திரேய முனிவர் இங்கு தவம் செய்ய வந்தபோது தம் குருவினால் கொடுக்கப்பட்ட கண்ணனின் திவ்யமங்கல விக்கிரகம் ஒன்றை கொண்டு வந்ததாகவும், அவ்விக்கிரகம் ஒரு கையில் சங்கேந்தியதாகவும் மறு கையில் தான முதிரையோடு கூடியதாகவும் விளங்கியுள்ளதாம். இக்கோலத்தையே கண்டு வரும்படி சுமதி என்ற மன்னனுக்கு ஏழுமலையான் கட்டளையிட்டான். வேங்கடவனால் காட்டப்பட்டதால் வேங்கட கிருஷ்ணன் என்ற திருநாமம் உண்டாயிற்று. இங்கு பெருமாள், ருக்மணி தாயார், பிள்ளை பிரத்யும்னன், பேரன் அனிருத்தன், தமையன் பலராமன் மற்றும் சாத்தியகி என்று தன் குடும்பத்தோடு எழுந்தருளியுள்ளார். பெருமாளை கூட்டு குடும்பத்தை விரும்புகிறார். இளைஞர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக, அதாவது பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து பீஷ்மர் விட்ட அம்புகளை தன் திருமுகத்தில் ஏற்றுக்கொண்டு அம்புப்பட்ட வடுக்களுடன் காட்சி தருகிறார். கண்டவர் மனம் உருகிவிடும். திருமயிலை எனப்படும் மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி இரண்டும் ஒரு காலத்தில் ஒரே ஊராக கருதப்பட்டன. இதை கீழ்வரும் திருமங்கை மன்னனின் திருவல்லிக்கேணி பற்றிய பாசுரத்தில் காணலாம். முதலில் பரதனும் தம்பி என்ற சாவேரி ராக பாசுரமும், அடுத்தது மீனமர் பொய்கை என்ற வேகட ராக பாசுரமும் தொடரும்.
எப்பொழுது வீரராகவன் என்ற திருநாமத்தோடு கிடக்கிறார் என்று திருமங்கை மன்னன் மங்களாசாசனம் செய்கிறார். நோய் தீர்க்கும் ஸ்தலம் ஆகியால் பெருமாளுக்கு வைத்திய வீரராகவன் என்ற திருநாமம் உண்டு. காசையாடை என்ற கேதார ராக பாசுரமும் தையலாள் மேல் என்ற மோகன கல்யாணி பாசுரமும் தொடர்கின்றன. யாடை மூடி ஓடி காசையான் அவனோ அடுத்தது ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்தின் அழகை அவள் திருவாக்கில உதித்த நாச்சியார் திருமொழியின் வாயிலாக பார்ப்போமாக. மென்னடை என்ற ரஞ்சனீராக பாசுரம்.
தேசத்தை குறிக்கும் நம்மாழ்வாரின் பாசுரம். ஆழ்வார் திருவாழ் மார்பன் என்னும் பெருமாளை பார்த்து, நீ எவ்வளவு காலம்தான் சண்டையும் சக்கரத்தை ஏற்றிக் கொண்டு நிற்பாய்? அதை செய்வதற்கு அடியேன் ஒருவரை இருக்கிறேன், உனக்கு ஞாபகம் இல்லையா என கேட்கும் பாவனையில் அமைந்துள்ளது. அவர் தம் ஆச்சாரியராக திருக்குறுகூர் நம்பி நம்மாழ்வாரை தந்த யாரையும் பாடவில்லை. அவருடைய 11 பாசுரங்களும் 11 பாசுரங்களிலும் அழைக்கப்பட்ட நம்மாழ்வார் தான் அவர் தெய்வம். இத்தலத்தின் பெருமையை விளக்கும் பாசுரம் இது. கண்டினும் செய்யப்பட்ட அஷ்டபிரபந்த மாலை வரும் திருக்கபித்தலம் என்ற கபிஸ்தலம் என்ற திவ்ய தேசத்தை பற்றிய பாடல். இது கஜேந்திர மோட்சம் நம்ம நிகழ்ச்சியை குறிப்பதாக உள்ளது. அதனால் இந்த திருத்தலத்தில் உள்ள புஷ்கரணிக்கு கஜேந்திர புஷ்கரணி என்ற பெயர் உண்டாயிற்று.
பிரசித்தியான அகோபிலம் என்னும் சிங்கவேல் குன்றம் பற்றி திருமதி ஆழ்வார் பாசுரம். நவநாரசிம்ம கஷேத்திரம் சென்று காண்டற்கரிய கோவில் சிங்கவேல் குன்றமே இருக்கிறார். ராகம் சார்கேஸ். வண்ண
ஸ்ரீகிருஷ்ணம், திருவரங்கம், சௌதாதிரி, சாலகிராமம், கதிரிகாசிரமம், நைமிசாரணம் இவற்றில் ஒவ்வொன்றிலும் அஷ்டாட்சரத்தின் ஒவ்வொரு எழுத்தாக இயங்கும் பெருமாள் இவ்விடத்தில், அதாவது கண்ணபுரத்தில் அஷ்டாட்சரத்தின் எட்டெழுத்துக்களில் மொத்த சொரூபமாக விளங்குகிறார். சௌரி என்ற சொல்லுக்கு யுகங்கள் தோறும் அவதரிப்பவன் என்பது பொருள். தலத்தின் பெருமாள் பேர் சௌரி பெருமாள், சௌரிராஜன். 75 சதுரங்கள் கண்டது இத்தலம் என்று கூறுவார். குலசேகர பெருமாள் இந்த தலத்து பெருமாளை ராமனாகவே வாழ்ந்து தாராட்டு பாடினார். அதிலிருந்து ஒரு பாடல். பகரி கஷேத்திரம். நம்மில் சில பேருக்கு மட்டுமே செல்ல பாக்கியம் கிட்டும். காரணம், நாம் வயதானதற்கு தான் அங்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் அதை எட்டாத உயரத்தில் இருப்பதால் நம் புதுமை அதனை எட்டாக்கணியாக ஆக்கிவிடுகிறது. ஆகவே தான் திருமதியாழ்வார் புத்தமுக்கு துணையாக பகரி செல்ல வேண்டாம், அதாவது வாக்கிங் ஸ்டிக்கு வாகனத்தில் வச்சுட்டு போகாதுக்கோ, உடன் வருவோர் ஏசாமல் உடன் வருவோர் இந்த கிழக்கெல்லாம் கட்டிட்டு ஆயுஷன் போயிட்டுக்கன்னு அவன் நம்மளை கோச்சுவான். அதெல்லாம் இல்லாமல் இளமையிலேயே கைகால் நன்றாக இருக்கும்போதே மதுரை கஷேத்திரத்தை வணங்கி எடுத்து போகிறார். அதனை பற்றிய பாசுரம் சுத்தசாமியிடம். Thank you.
முதலாக துவாரகேட்ட சொல்லிட்டேன். இது பிருந்தாவன் பற்றிய பாசனம். அடுத்தது துவாரகை பற்றிய பாசனம் தொடர்கிறேன். பிரபன்ன காயத்ரி என்று போற்றப்படும் இந்த ராமானுஜ நூற்றந்தாண்டிலிருந்து ராமானுஜ பாசனம் வீட்டை விட்டு வீட்டை விட்டு எங்கும் செல்ல முடியாத கூறுவது இந்த பாசனம் அல்லவா? இருப்பிடமை